ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 2ல் ஐ நோ வை த கேஜ்டு பேர்ட் சிங். ஸோ இது எம்ஏக்கு பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு. ஸோ ஏற்கனவே நான் கேரக்டர்ஸை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கல அப்படின்னா போயிட்டு பாருங்கள். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அபவுட் த ஆத்தர் அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ப்ரோஸில் என்ன சொல்ல வராங்க, ஸோ அடுத்தது வந்து அதுக்கான தீம் என்ன, ஸோ இதில் என்ன கான்செப்ட் இருக்குது அந்த சம்மரி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐ நோ வை த கேஜ்டு பேர்ட் சிங் அப்படின்றது ப்ரோஸ்லேயும் இருக்குது, போய்ட்ரிலையும் இருக்குது. ஸோ இதில் என்ன கான்செப்ட் சொல்லுதுன்னா, எனக்கு தெரியும் ஏன் அந்த கூண்டில் இருக்க பறவை பாடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது யார் எழுதியிருக்கா அப்படின்னா மாயா ஆஞ்சியோ தான் எழுதியிருக்காங்க, ஒரு உமன் ரைட்டர். ஓகேவா? ஸோ இவங்கள பற்றி பார்க்கலாமா? இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 1928 பிறந்திருக்காங்க அண்ட் 2014 இறந்துட்டாங்க. இவங்க வந்து ஒரு அமெரிக்கன் போயட்டு, அடுத்தது மெமோரிஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிவில் ரைட் ஆக்டிவிஸ்ட்டு. அது என்ன மெமோரிஸ்ட் அப்படின்னா அவங்களுடைய நினைவுகள் எல்லாத்தையும் வச்சு தான் எழுதியிருப்பாங்க. அண்ட் இவங்க வந்து சிவில் ரைட் ஆர்வலராகவும் இருந்திருக்காங்க. அண்ட் இவங்க பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 7 ஆட்டோபயோகிராஃபி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னும் போது நம்மளை பற்றி நம்மளே எழுதிக்கிறது தான் ஆட்டோபயோகிராஃபி. ஸோ அதே மாதிரி மொத்தம் 7 ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருக்காங்க அண்ட் 3 புக் ஆஃப் எஸ்ஸே எழுதியிருக்காங்க அண்டு நிறைய புக்ஸ் ஆஃப் போய்ட்ரி எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிளேஸில் நிறைய பிளேயில், அப்புறம் மூவியில், அப்புறம் டெலிவிஷன் ஷோஸில் நிறைய வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆடில் அது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, அட்வர்டைஸ் மாதிரி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அதுக்குள்ள வந்து அவங்களுக்கு ஒரு 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து அவார்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோசன்ஸ் ஆஃப் அவார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவை செய்கிறாங்களே ஒர்க், அதுக்கான எந்த ஒரு அமௌண்ட்டையும் அவங்க வாங்கிக்க மாட்டாங்க. அவங்க செய்கிற அந்த வேலைக்கானது எந்த ஒரு அமௌண்ட்டையும் வாங்கிக்காமல் ஒரு விஷயத்த செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு அதனால தான் வந்து டோசன்ஸ் ஆஃப் அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 15 அவார்ட்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்க. ஓகே. ஸோ இவங்களுடைய 7 ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இந்த 7 ஆட்டோபயோகிராஃபி வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுன்னா அவங்களுடைய சைல்ட்ஹுட்டை, ஓகேவா, சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு நடந்த இன்சிடென்ட்ஸ், ஸோ அதில் எப்படி இருந்தாங்க, ஸோ அவங்க என்னென்னலாம் அனுபவிச்சாங்க, ஸோ அந்த விஷயத்தெல்லாம் கொடுத்துருப்பாங்க அவங்களுடைய 7 அந்த ஆட்டோபயோகிராஃபியில். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒரு ஸ்டேஜ்லேயும் அந்த அடல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, ஸோ அதையும் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபேமஸ் ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் ஆஃப் எ உமன், அதுக்கப்புறமேட்டு லெட்டர் டு மை டாட்டர், நெக்ஸ்ட்டு வந்து மம் அண்ட் மீ அண்ட் மம் அப்படின்ற ஒர்க். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரோஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மாயா ஆஞ்சலியோ அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆட்டோபயோகிராஃபி. ஸோ இவங்க எழுதின 7 இருக்கு இல்லையா? ஸோ இந்த 7 ஆட்டோபயோகிராஃபியில் ஃபர்ஸ்ட் ஆட்டோபயோகிராஃபி என்னென்னா ஐ நோ வை த கேஜ்டு பேர்ட் சிங் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மாயாவுடைய ஃபேமிலியை பற்றியும் அண்ட் அடுத்தது இவங்க இருக்கிறது அமெரிக்காவில் இருக்காங்க, ஆனால் இவங்க வந்து ஆஃப்ரிக்கன் பீப்புள். ஓகேவா? ஸோ அவங்க அமெரிக்காவில் ஒரு சின்ன ஒரு ஸ்மால் டவுனில் ஸ்டாம்ப் அப்படின்ற பிளேஸில் இருக்காங்க, அர்கான்சா அப்படின்ற அந்த பிளேஸில் இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆஃப்ரிக்கன் அண்ட் அமெரிக்கன் எப்படி இருக்காங்க, ஸோ அவங்க எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க, அந்த இன்சிடென்ட்ஸ் தான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் தீம் வந்து ரேஸ், ஐடென்டிட்டி, நெக்ஸ்ட்டு அபேண்டன்மெண்ட்டு, நெக்ஸ்ட்டு லிட்ரேச்சர்ஸ். ஓகேவா? ஸோ இதில் என்ன ரேஸ் அப்படின்னா என்னென்னா இனம். ஓகேவா? ஸோ ஐடென்டிட்டி அப்படின்னும் போது அடையாளம். ஓகேவா? அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா? ஸோ அது அபேண்டன்மெண்ட் அப்படின்னா கைவிடுதல். ஸோ நெக்ஸ்ட் லிட்ரேச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை பற்றி தான் இந்த தீம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கேரக்டர்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே அப்லோட் பண்ணேன். ஸோ அந்த கேரக்டர்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்கேவா? மாயா ஆஞ்சலியோ அப்படின்றவ தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேரக்டர் இந்த ஸ்டோரியில். ஸோ அவங்க தான் நம்ம ஆத்தர். ஸோ அவங்களுடைய பேர் இன்னொன்று என்ன அப்படின்னா மார்க்ரெட், இவங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மார்க்ரெட் அண்ட் ஜான்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுடைய அண்ணன் பேர் தான் பேலி ஜான்சன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆனி ஹேண்டர்சன் அப்படின்றவங்க தான் மாயாவுக்கும் பேலிக்கும் பாட்டி. அவங்க எப்படி ஷார்ட்டாக சொல்லுவாங்கன்னா மொம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இவங்களுடைய மாயாவுக்கும் பேலி ஜான்சனுடைய அம்மா யார் அப்படின்னா விவினா பாக்ஸ்டர். ஓகேவா? ஸோ அவங்க அப்பா பேர் பிக் பேலி ஜான்சன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இவளை வந்து செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணுறவங்க பேர் என்னென்னா ஃப்ரீமேன். ஸோ மற்ற இன்னும் கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை பாருங்கள். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக சம்மரிக்குள்ளே போகிறோம்.
ஃபர்ஸ்ட்டு இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மாயா அப்படின்றவ ஒரு பிளாக் கேர்ள், ஓகேவா. ஸோ இவ வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் கேர்ள். இவ சர்ச் வாசலில் நின்று போயம் படிச்சிட்ருக்கா. ஸோ போயமை வந்து படிச்சிட்ருக்கும்போது அவளால் அந்த லாஸ்ட் எண்டிங் லைனை வந்து ஃபினிஷ் பண்ண முடியல, ஓகேவா. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளுடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் எப்படி இருக்குன்னா அங்கங்கே கிழிஞ்சு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து வேறு துணியில் வச்சு அவள் அங்கங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கா, ஆல்டர் பண்ணியிருக்கா அந்த ட்ரெஸ்ஸை, ஓகேவா. ஸோ அவள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸஸ்லாம் யாருது அப்படின்னா அமெரிக்கன் பீப்புள், அந்த ஒயிட் பீப்புள் எனக்கு போட்டுட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்களே அந்த கிளாத்ஸை தான் இவள் வந்து போட்டிருப்பா. ஸோ அங்கங்கே கிழிஞ்சிருக்கனால அதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருப்பா. ஸோ இதில் என்ன மெயின் கான்செப்டாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயா வந்து சொல்கிறா, நானும் வந்து ஒரு நாள் இந்த அமெரிக்கன் உமன் மாதிரி கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறா. ஏன் அப்படின்னா இவள் வந்து பிளாக் கேர்ள் இல்லையா. ஸோ இவளால் யாரையும் அட்ராக்ட் பண்ண முடியல, பீப்புளை எல்லாரும் இவளை ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க, இவளை கண்டுக்கவே மாட்டுறாங்க. மாயா அப்படின்றது இவள் பேர் தான், ஆனால் இவள் பேருக்கு முன்னாடி அந்த பிளாக் அப்படின்றது இருக்கான். ஸோ அதனால் வந்து யாருமே இவளை வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, எல்லாரும் இவளை ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க அவளுடைய அப்பியரன்ஸை வச்சு, ஓகேவா. ஸோ அவள் ரொம்ப பிளாக்காக ரொம்ப அழகாக இருக்க மாட்டா, அவள் ட்ரெஸ்ஸஸ்லாம் அங்கங்கே கிழிஞ்சு ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கனால அவளை ரொம்ப எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்களாம். ஸோ அதனால் அவளால் லாஸ்ட் அந்த எண்டிங் லைன்ஸ் வந்து போயம் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியலையா. ஸோ இந்த இன்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, மாயாவுக்கு வந்து 3 வயசு, அவங்களுடைய அண்ணனுக்கு வந்து 4 வயசு, ஓகேவா. ஸோ அண்ணன் அப்படின்னா இந்த இடத்துல யார், பேலி ஜான்சன். ஸோ மாயாவும் அண்ணனும் இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மாயாவுக்கு 3, அவங்க அண்ணனுக்கு 4. ஸோ இவங்க பேரண்ட்ஸ் வந்து 2 பேருமே டைவர்ஸ், ஓகே. ஸோ டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. ஸோ அதனால் பிரிகிற நிலைமைனால நம்மளுடைய குழந்தைய வந்து அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட விட்டுறலாம், ஸோ இந்த குழந்தைங்களோட பாட்டிக்கிட்ட விட்டுறலாம்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த போர்ட் அப்படின்ற ஒரு பர்சனை வந்து போர்ட் அப்படின்ற பர்சன் தான் இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ எங்கேருந்து அப்படின்னா கலிஃபோர்னியாவிலேருந்து ஸ்டாம்பில் தான் அந்த கிராண்ட்மா இருக்காங்க. ஸோ அதனால் கலிஃபோர்னியாவிலேருந்து ஸ்டாம்புக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ போர்ட் வந்து போகிற வழியிலேயே அரிசோனா அப்படின்ற பிளேஸில் வந்து ஸோ அந்த 2 குழந்தைங்களையும் விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்டாம்ப் அப்படின்ற பிளேஸ்க்கு தான் போகணும், ஏன்னா அவங்க கிராண்ட்மா அங்கே தான் இருக்காங்க. ஆனால் இவர் அரிசோனா பிளேஸில் இறக்கி விட்டாங்க. அதனால் பிள்ளைங்களுக்கு எப்படி போகிறதுனே தெரியல அந்த 2 பிள்ளைங்களுக்கும். அதுங்களுக்கு வயசு 3, 4 தான். ஸோ அதுங்களுக்கு தெரியல, ரொம்ப வந்து எப்படி போகிறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் ஃபைனலாக அதுங்க வந்து ரீச் பண்ணிட்டாங்க அவங்க கிராண்ட் மதர் ஹவுஸை. அவங்க கிராண்ட் மதர் பார்த்திங்க அப்படின்னா 25 வருஷமாக ஸோ அங்கே கடை நடத்திட்டு இருக்காங்க, ஒரு ஷாப் மாதிரி வச்சு ஸோ கடை நடத்திட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்டபிள் உமனாக ஒரு பர்சனாக அங்கே இருக்காங்க. அந்த 2 பிள்ளைங்களும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா காட்டன் இருக்கு இல்லையா, ஸோ பருத்தி பஞ்சு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து அவங்க ஹார்வெஸ்ட் நடந்துகிட்ருக்கு, ஸோ அறுவடை நடந்துகிட்ருக்கு. அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராண்ட்மா வந்து காலையில் 4 மணிக்கு எழுந்தே அங்கே வேலை செய்கிற லேபர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லேபர்ஸ் எல்லாருமே இப்போ காலையில் போகும்போது எப்படி இருப்போம், எனர்ஜிட்டிக்காக நல்லா போவோம் வேலைக்கு போகும்போது. ஆனால் சாயங்காலம் வரும்போது எனர்ஜியெல்லாம் லாஸ் ஆகி வரும் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த லேபர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலையில் நல்லா எனர்ஜியாக போவாங்க. ஸோ ஈவினிங் வரும்போது எனர்ஜியே இல்லாமல் வருவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க எனர்ஜி எல்லாம் லாஸ் ஆகிடும், டயர்ட் ஆகிடுவாங்க. ஸோ லேபருடைய சேலரி பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஆனால் லேபர்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, ஸோ இந்த காட்டன்லாம் விற்று நம்ம பணம் எடுத்துக்கலாம், கொஞ்சம் இல்லீகலாக வந்து இது பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் வந்து இல்லை, அது தப்பு, நம்ம அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் அப்படி செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கம்மியாக சேலரி இருக்குது, அதனால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் அவங்களுடைய கஷ்டங்கள் தெரியாத இருக்கிறதுக்காக அவங்க பாட்டு பாடியோ அதுக்கப்புறம் பேசியோ இது மாதிரி தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அது மாயாவுக்கு வந்து ரொம்ப கோபம் வருது. ஏன் அப்படின்னா இவங்க எவ்வளவோ வேலைகள் செய்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு செய்கிற வேலைக்கான எந்த ஒரு இதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இவங்க வந்து பாட்டு பாடிட்டு அண்ட் அடுத்தது பேசிக்கிட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு இவன் நினைக்கிறா. ஏன் அப்படின்னா இவங்க வாங்கின கடனை கூட இவங்களால் அடைக்க முடியல. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் லேபர் இருக்காங்க அப்படின்றதையும் அவள் ஃபீல் பண்ணுறா. ஸோ காலையில் வேலைக்கு போகிறவங்க நைட்டு தான் வீட்டுக்கே வருவாங்களாம். அப்போ அவங்க
அவங்க எவ்வளோ வேலைகளை செய்கிறாங்க இல்லையா. ஸோ இதில் யாரை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஆஃப்ரிக்கன் பீப்புள் எவ்வளோ சஃபர்டாக இருக்காங்க. ஸோ காலையில் வந்து எனர்ஜியாக நல்லா எனர்ஜெட்டிக்காக போகிறவங்க, ஸோ நெக்ஸ்ட் ஈவினிங் இல்லாட்டி நைட் வரும்போது எனர்ஜி லாஸ் ஆகி ஸோ சேலரியும் அவங்களுக்கு வந்து ஒழுங்காக கிடைக்காம, ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய கஷ்டத்தை போக்கிறதுக்காக பாட்டு பாடிட்டு சிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதையும் வந்து மாயா ஏன் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த வந்து இதில் சொல்கிறாங்க. சரிங்களா. ஏன்னா அவங்களுடைய கடனை கூட அவங்களால அடைக்க முடியல. ஸோ இப்படி ஒரு நிலைமையில் இருக்காங்க அந்த பீப்புள் லேபர்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா மாயாவுக்கு வந்து இப்போ 8 வயசு. ஸோ 8 வயசாக இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபாதர் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாம்புக்கு வராங்க. ஸ்டாம்புக்கு வந்து அவள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி வந்து நீ அம்மா கிட்ட போ அப்படின்னு சொல்கிறாங்க மாயாவை. ஏன் அப்படின்னா நார்மல் எல்லார் அம்மா மாதிரியும் இவளுடைய அம்மா இருக்க மாட்டாங்க. இவங்க அம்மா வந்து கேம்பிளிங் ட்ரிங்கிங் இது மாதிரி இருப்பாங்க. ஸோ சூதாடுறது, ஸோ குடிக்கிறது இது மாதிரி இருப்பாங்க. ஸோ மற்ற அம்மாங்களாம் எப்படி இருப்பாங்க, பிள்ளைங்களை ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க. பட் இவளோட அம்மா அப்படி இருக்க மாட்டாங்க, ரொம்ப ரூடாக அனிமல் மாதிரி நடந்துப்பாங்க. ஸோ அதனால் அவங்க அப்பா நீ வந்து அம்மா கிட்ட போன்னு சொல்கிறாங்க. ஸோ மாயா மதர் பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து மாயா வந்து போயிடுவா. ஸோ மாயாவோடைய அம்மா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க விவினா பாக்ஸ்டர், அவங்களுடைய ஃப்ரெண்டு தான் வந்து ஃப்ரீமேன். ஸோ அவன் என்ன பண்ணிவிடுவான் அப்படின்னா மாயா வந்து ராங்கை ஃபர்ஸ்ட் அப்யூஸ் பண்ணுவான். ஸோ அடுத்தது அவளை வந்து ரேப்பே பண்ணிவிடுவான். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. மாயாவை கேட்பாங்க இது மாதிரி யார் பண்ணா, அப்படி உனக்கு ஏன் இந்த நிலைமை நடந்துச்சு, யார் இது காரணம் அப்படின்னு கேட்கும்போது மாயா சொல்லுவா இதுக்கானது அந்த ஃப்ரீ மேன் அப்படின்னு சொல்லி அவள் வாய் சொல்லிடும். ஸோ அதனால் அவனை கொன்னுடுவாங்க. ஸோ மாயா இப்போ எப்படி ரொம்ப ஃபீல் பண்ணுறா அப்படின்னா நம்மளால தான் அவங்க இறந்துட்டாங்க, ஸோ நமக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்துருச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஸோ அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு வந்து நம்ம நம்மளுடைய வாய் தான் வந்து டெவிலாக இருந்துச்சு, நம்ம மட்டும் வாய் அன்னைக்கு எதுவுமே சொல்லாத இருந்துச்சு அப்படின்னா அவங்க இறந்துருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணுறா. அண்ட் அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவள் யார்கிட்டையுமே எந்த ஒரு விஷயத்தையும் பேசலை, ஷேர் பண்ணலை. ஸோ சைலண்ட்டாகவே இருக்கா. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க அண்ணன்கிட்ட தான் சொல்லுவாள். ஸோ இவங்க அம்மாவும் சரி கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க அம்மா அவளை திட்டுறாங்க, நீ ஏன் இப்படி இருக்க, என்னை ரொம்ப கோவப்படுத்துகிற, நீ கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேற, உன்னுடைய நடவடிக்கை பிஹேவியரே எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இவளுக்கு ரொம்ப கோவமாக வருது. ஸோ அதனால் அங்கேருந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிடுறா, ஸ்டாம்புக்கு போயிடுறா இவளும் அவங்க அண்ணனும். ஸோ அங்கே போயிட்டோடனே அவங்க பாட்டி என்ன நினைக்கிறாங்கன்னா ஸோ இவன் வந்து சோகமாக இருக்காளே அந்த சோகத்தை எப்படியாவது வந்து உடைக்கணும், ஸோ உடைச்சி அவளை எப்பயுமே ஹாப்பியாக இருக்க மாதிரி கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ தான் மிஸ் பர்த்தா அப்படின்ற அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க மாயாவுக்கு. அவங்க சொல்லுவாங்க நீங்கள் நிறையா லிட்ரேச்சர் படிக்கணும், உங்களுக்கு நான் லிட்ரேச்சர்ஸ் எல்லாமே சொல்லித்தரேன், நீங்கள் அதெல்லாம் படிங்க, நிறைய புக்ஸ் எல்லாம் படிங்க, உங்கள் வாய்ஸை எப்படியாவது வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை அவளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா. இப்போ எல்லாமே அவள் தெரிஞ்சுக்கிட்டா. ஸோ இந்த டைமில் வந்து அவள் என்ன பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போவாள். சர்ச்சுக்கு போகும்போது அங்கே என்ன சொல்லுவாங்க, சர்ச்சில் லிசன் பண்ணிகிட்ருப்பா அவங்க பேசுகிறத. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம இனிமேட்டு வந்து ஒயிட் பீப்புளுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்கணும், நம்ம ஆஃப்ரிக்கன் பீப்புள் எல்லாருக்கும் வந்து ஒரு ஈக்குவாலிட்டியை காமிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இவளுக்கு இப்போ புரிஞ்சிச்சு, ஏன்னா இவள் நிறைய படிச்சிருக்காளையா லிட்ரேச்சர், நிறைய புக்ஸ்ன்னு, ஸோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சனால இவளுக்கு ஆஃப்ரிக்கன்னா இப்படி தான், அமெரிக்கன்னா இப்படி தான் அப்படின்னு பீப்புளை பற்றி அனலைஸ் பண்ணியிருக்கா. ஸோ அதனால் அவளுக்கு தெரியும். பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும்போது ஸோ ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து கலனன் அப்படின்ற ஒரு பர்சன். ஓகேவா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாயான்னு கூப்பிடாம மேரின்னு கூப்பிடுவாங்க. அவளுக்கு ரொம்ப கோவம் வரும். ஸோ நான் பிளாக் பீப்புள் தான், ஆனால் என்னுடைய பேர் என்ன பண்ணுச்சு, ஸோ என்னுடைய பேருக்கு முன்னாடி அந்த கருப்பு தெரியுதா அப்படின்னு இவ ரொம்பவே ஃபீல் பண்ணுவாள். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மாயா வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு கான்வெகேஷன் போயிட்டுருக்கோம். அந்த கான்வெகேஷன்ஸில் வந்து ஒயிட் பீப்புள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாமே பேசுவாங்க. பிளாக் பீப்புள் எல்லாமே ஆத்லெட்ஸ்லேயும் அதில் இருக்கக்கூடிய உமனும் வந்து சர்வெண்ட்டாக மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ வந்து பிளாக் பீப்புள் வந்து எஜுகேட்டடாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
அப்போ பிளாக் பீப்புள் வந்து சர்வெண்ட்டாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவளுக்கு வந்து ஒரு சொத்தப்பல் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து அவங்க கிராண்ட் மதர் வந்து அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ டாக்டர் லிங்கலை போய் மீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து அமெரிக்கன் பீப்புள். ஓகேவா? அந்த ஒயிட் மேன் அந்த டாக்டரு. ஸோ அவங்கள்ட்ட கூட்டிகிட்டு போகும்போது உன்னோட வாயிலெலாம் நான் கை வைக்கணுமா, உன் வாயில் கை வைக்கிறதுக்கு பேசாமல் நான் வந்து நாய் வாயிலே கை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தேவையா அப்படின்னு அந்த டாக்டர் வந்து ஒரு மாதிரி பேசுவார். அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் அடுத்தது அவளும் அவங்க பாட்டியும் நடந்து வந்துட்டுருப்பாங்க ரோட்டில். அப்போ ஒரு பிளாக் பீப்புள் வந்து இறந்து கிடப்பாங்க. ஸோ அதை பார்த்த உடனே அவங்க எப்படி ஃபீல் ஆகுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுவாங்க. ஆனால் அந்த அமெரிக்கன் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டெட் பாடியை பார்த்துட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாங்களாம். ஸோ இல்லாட்டி அப்பாடான்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி செஞ்சோடனே நாளைக்கு நமக்கும் இதே மாதிரி நிலமை தானே அப்படின்னு அந்த கிராண்ட்மா வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுடைய இருக்காங்க இல்லையா, ஸோ கிராண்ட் சன் அண்ட் கிராண்ட் டாட்டர் அவங்களுக்கு இப்படி தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மாயா வந்து இப்போ 13 வயசாயிருச்சு. மாயா வந்து அவங்க அம்மாவோட இருக்கா. இப்போது இவங்க அம்மாவுக்கு இப்போ செகண்ட் மேரேஜ் ஆகிடுச்சு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைடலோட. ஸோ இப்போது இவ்வளோ நாள் வரையும் பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன வயசுலேயே அவங்க அப்பாவை பிரிஞ்சுட்டு அப்புறம் பாட்டி வீட்டுக்கு போனால் திரும்பி அம்மா கிட்டே போனால் திரும்பி இப்போ பாட்டிக்கிட்ட இருக்கா. அங்கேயும் இங்கேயும் இருந்தனால இவளுக்கு வந்து அவளுக்கான ஒரு கம்ஃபர்ட்டே இல்லை எங்கேயுமே. ஸோ இப்போ வந்து அவள் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறா. அவங்க அம்மா மேரேஜ் பண்ண இடத்துல அங்கே இருக்கும்போது இதுதான் நமக்கு வீடு அப்படின்னு நம்ம செட்டில் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறா. அண்ட் அவளுக்கு 16 இயர்ஸ் ஆகும்போது அவள் 8 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது அவங்க அம்மாக்கே தெரியாது. இப்போ அவள் என்ன சொல்கிறான்னா ரொம்ப நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஸோ என்னுடைய அம்மா மாதிரி என்னுடைய பாட்டி மாதிரி என்னுடைய குழந்தைய நான் வளர்க்க மாட்டேன். ரொம்ப போல்டாக ரொம்ப பிரேவாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் வளர்க்க தயாராகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாள். ஸோ இதுதான் ஆட்டோபயோகிராஃபியான ப்ளே. ஸோ அவளை பற்றி அவளே வந்து விஷயங்களை கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ நோ வை த கேஜ்டு பேர்ட் சிங் அப்படின்றது என்ன சொல்லியிருக்கேன், எனக்கு தெரியும் ஏன் அந்த கூண்டில் இருக்க பறவை பாடுது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இது ஒரு அழகான ஒரு போயிட்டும் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வீட்டில் கிளிலாம் வளர்ப்போம் இல்லையா. ஸோ கிளி எப்படி வச்சுருப்போம். ஸோ கிளியை வந்து அதுக்கான தகுந்த ஒரு கூட்டில் வந்து அந்த கூண்டில் அதை ரெடி பண்ணி நம்ம வச்சுருப்போம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு விங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதோடைய ரெக்கையெல்லாம் கட் பண்ணி வச்சுருவோம். அண்ட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு நம்ம கொடுக்குற ஃபுட்டை தான் அது சாப்பிட்ணும். மற்ற எந்த ஃபுட்டையும் அது சாப்பிட முடியாது. ஸோ அதே மாதிரி கை காலெல்லாம் கட்டி வச்சுருப்போம். அது எங்கேயுமே போக முடியாது. ஆனால் அதுதான் வந்து ஆஃப்ரிக்கன் பீப்புளாகவும் அடுத்தது இப்போ வெளியே இருக்கு இல்லையா பறவைகள் எல்லாமே பேர்ட்ஸ் எல்லாமே. ஸோ பேரட்ஸ் வெளியே இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப சுதந்திரமாக அது எந்த சீசன்ஸில் வேணால் எதை வேணால் க்ராஸ் பண்ணி போகும், ஜாலியாக என்ஜாய் பண்ணும். அதுக்கு பிடிச்ச ஃபுட் அது சாப்பிடும். அதை யாருமே கட்டி வைக்க மாட்டாங்க கால் கையெல்லாம். அண்ட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அது ரெக்கையும் யாரும் கட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸை யாரை சொல்கிறாங்கன்னா அமெரிக்கன் பீப்புளையும் சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா? ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச்.